முதலீடு, காப்பீடு, ரியல் எஸ்டேட் என நேயர்களின் நிதி தொடர்பான அனைத்து விதமான கேள்விகளுக்கும் இந்த பகுதியில் பதில் வழங்கப்படுகிறது. அந்தந்த துறைகளில் சேர்ந்த நிபுணர்கள் இதற்கான பதிலை வழங்குகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர் ஒருவரின் கேள்விக்கு முதலீட்டு நிபுணர் கிருஷ்ணதாசன் வழங்கும் பதிலை நாம் பார்க்கலாம். வணக்கம் திரு கிருஷ்ணதாசன். ஈரோட்டை சேர்ந்த ஒரு நேயர் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அவருடைய பேர் சிவசுப்பிரமணியன். எஸ்ஐபி முறையில் 3 திட்டங்களில் தலா 2000 ரூபாயை மாதம் முதலீடு செய்ய திட்டமிட்டு இருக்கிறதா கூறியிருக்காரு. பல்வேறு இணையதளங்களில் எஸ்ஐபி திட்டங்கள் பற்றிய பரிந்துரைகள் இருக்கிற நிலையில அதன் அடிப்படையில் திட்டங்களை தேர்வு செய்வது சரியாக இருக்குமா அப்படிங்கறத அவருடைய கேள்வி. அவருடைய கேள்விக்கான உங்களுடைய விளக்கம். எஸ்ஐபி திட்டங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ரெண்டு மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நீண்ட கால அடிப்படைக்காக இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்க்கிற அமௌண்ட்டை மாத அடிப்படையில வர்ற சர்ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் எஸ்ஐபி திட்டங்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ அதுக்காக என்ன அடிப்படை விஷயங்களை இது என்னென்ன எடுக்கணும் தேர்வு பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று நீண்ட கால அளவுல, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல யோசனையா இருக்கும். அதாவது 10 வருஷத்துக்கு மேலன்னு சொல்லும்போது அந்த ஃபண்ட் பலதரப்பட்ட ஏற்ற இறங்குகளை பார்த்திருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் ஃபண்ட் மேனேஜர் பல சைக்கிள்ல அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ற அனுபவம் இருக்கிறதுனால அந்த அனுபவம் அந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை மேனேஜ் பண்ணும்போது அந்த அனுபவம் உதவியா இருக்கும். ஸோ அந்த பல தரப்பட்ட மார்க்கெட் சிச்சுவேஷன்லையும் பல தரப்பட்ட மார்க்கெட் சைக்கிள்லையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற ஃபண்டை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவும் அவ்வளவு பெரிய ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்டுனா நம்பிக்கையா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு 2-3 விஷயங்கள் என்னன்னா, அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஃபண்ட் ஹவுஸும், அதாவது எந்த ஃபண்ட் ஹவுஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்களோ அந்த ஃபண்ட் ஹவுஸும் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸ். அதாவது அந்த ஃபண்ட் ஹவுஸுக்குனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ் ரொம்ப கன்சிஸ்டன்டா நல்ல லெவல்ல, அதாவது ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி, டெம்பிள்டன் இந்த மாதிரி ஃபண்ட் ஹவுசஸ்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. ஸோ அது ஒரு 3 ஃபண்ட்ல பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், ஒரு பியூர் லார்ஜ் கேப் ஃபண்ட், ஒரு மல்டி கேப் ஃபண்ட், அந்த மாதிரி 3 தரப்பு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷன்ல ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட் பண்ணலாம், இன்னொரு சிச்சுவேஷன்ல மிட் கேப் நல்லா பண்ணலாம். ஸோ இந்த பலதரப்பட்ட மார்க்கெட் சிச்சுவேஷன்லையும் ஏதாவது இந்த 3 டைப் ஆஃப் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு மார்க்கெட் சிச்சுவேஷனும் ஏதாவது ஒரு ஃபண்ட் நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இப்படி கலந்து இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல யோசனையா இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில அவங்க ஃபண்டை தேர்ந்து பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். முக்கியமா அவங்க இணையதளங்கள்ல பார்க்கும்போது அவங்க பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை, அதாவது ஒரு எவ்ரி இயர் ஆன் இயர் ரிட்டர்ன் எல்லாம் கவனிச்சு பார்த்து அந்த அடிப்படையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்பவுமே ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆலோசனை கேட்டுட்டு பண்றது, அதாவது அவங்க ஆன்லைன்ல சேகரிச்சுக்கிட்ட அறிவுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு அனுபவம் உள்ள ஒரு அட்வைசரோட ஆலோசனையும் கேட்டு பண்ணா இன்னும் நம்ம நல்ல முடிவா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேரின் கேள்விக்கான உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி திரு கிருஷ்ணதாசன். அடுத்ததாக ஓய்வு வங்கி பெற்ற வங்கியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் ஒரு கேள்வி. வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். மயிலாடுதுறையை சேர்ந்த ராஜகோபால் என்ற நேயர் தனது சந்தேகத்தை அவர் கேட்டிருக்காரு. வெளிநாட்டுல கடந்த 6 ஆண்டா பணிபுரிந்து வந்த தனது மகன் அடுத்த மாதம் நிரந்தரமாக நாடு திரும்ப போவதா அவர் தெரிவிச்சிருக்காரு. தன்னுடைய மகன் வச்சிருக்கிற வெளிநாட்டு இந்தியருக்கான வங்கி கணக்கை எப்படி முடித்துக் கொள்வது அப்படிங்கறத அவருடைய சந்தேகம். அவருடைய சந்தேகத்திற்கான உங்களுடைய விளக்கம். அதாவது வெளிநாடு சென்று இந்தியாவுக்கு தாய்நாட்டுக்கு திரும்பக்கூடிய ஒரு நபர், அவர் மீண்டும் உடனடியாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்ற நிலைமையில் அந்த என்ஆர்ஐ எனப்படுபவர் தாய்நாடு திரும்பியவுடன் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவில் அவர் திரும்பி வந்துவிட்ட தகவலை வங்கிக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த என்ஆர்இ மற்றும் எஃப்சிஎன்ஆர் கணக்குகளை ரெசிடென்ட் கணக்குகளாக, அதாவது உள்நாடு வாழ் இந்தியர் கணக்காக மாற்றுவார்கள். இது மாதிரி எழுத்துப்பூர்வமாக இந்த தகவலை கொடுக்கணும். ஏன்னா இந்தியா திரும்பிய நாள் முதல் வருமான வரி செலுத்த வேண்டியது இருக்கும் அவருக்கு. அந்த கணக்கிலேயே கூட வரக்கூடிய வட்டிக்கு வருமான வரி இருக்கும் பட்சத்தில் அதை செலுத்த வேணும். ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டுக்கு வருமான வரி கிடையாதுங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம். அப்படி செய்யும் போது இவருடைய என்ஆர்இ என்ற நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டும் எஃப்சிஎன்ஆர்னு சொல்லக்கூடிய
ஃபாரின் கரன்சி நான் ரெசிடென்ட் கணக்கு என்ற 2 கணக்குகளும் இந்தியாவில் வாழும் குடிமக்களுக்குரிய கணக்குகளாக மாற்றப்படும். இன்னொரு பக்கம் இவருக்கு ஏற்கனவே வங்கி ஒரு செக் புக் கொடுத்திருக்கும் பட்சத்துல அந்த செக் புக்ல என்ஆர்இ அக்கவுண்ட் அல்லது எஃப்சிஎன்ஆர் அக்கவுண்ட்னு குறிப்பிட முத்திரை குத்தப்பட்டிருக்கும். அந்த செக் புக்குகளை, அதாவது இதுவரை பயன்படுத்தாத அன்யூஸ்டு செக் லீவ்ஸ் சொல்லக்கூடிய பயன்படுத்தாம இருக்கிற செக் லீவ்ஸ் செக் தாள்களை வங்கியிடம் ஒப்படைத்து விட்டு புதிய செக் புக் வாங்கி கொள்ளலாம். இதுதான் ஒரு என்ஆர்இ தன்னுடைய கணக்கை, இந்த கணக்கு பேலன்ஸை புதிய அக்கௌண்ட்டுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க.